சிஐஐயின் கல்வி தொழில்நுட்ப கண்காட்சி 2024 மற்றும் தேசிய உயர்கல்வி மாநாடு துவக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்திய தொழில் கூட்டமைப்பின் முதலாவது சிஐஐ கல்வி தொழில்நுட்ப கண்காட்சி மற்றும் தேசிய உயர்கல்வி மாநாட்டின் 8வது பதிப்பு கோவை கொடிசியா வணிக வளாகத்தில் நடைபெற்றது. இந்த மாநாடு இன்றும் மற்றும் நாளையும் நடைபெறுகிறது. இதன் துவக்க நிகழ்வில் தமிழக அரசின் உயர்கல்வித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் கோபால், சிஐஐ மற்றும் கேபிஎம்ஜி எனும் ஆய்வு அமைப்பு தயாரித்த உயர்கல்வி குறித்த முக்கிய அறிக்கையை வெளியிட்டு சிறப்புரையாற்றினார். மேலும் இந்த கண்காட்சியில் கல்லூரி மாணவர்கள் தங்கள் திறமை வெளிப்படுத்தும் விதமாக பல்வேறு சாதனைகளை புரிந்து அதனை காட்சிப்படுத்தியுள்ளனர். குறிப்பாக ரோபோடிக்ஸ், மிஷினேரியம், மின்சார வாகனம், பல்வேறு தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தி தங்கள் படைப்புகளை வெளிப்படுத்தி காட்சிப்படுத்தியிருந்தது காண்போரை வெகுவாக கவர செய்தது. சிஐஐ கல்வி தொழில் நுட்ப கண்காட்சியின் தலைவர் நந்தினி கூறுகையில், உள்ளூர் மற்றும் தேசிய அளவிலான பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிப்பை வழங்கக்கூடிய பணியாளர்கள், தலைவர்கள் கோவையில் கல்வி நிறுவனங்கள் உருவாகியுள்ளது. இங்கு நிலவும் சிறந்த கல்வி கட்டமைப்பு, பொறியியலும் தொழில்துறையும் ஒன்று சேர்ந்த செழிக்க வைத்துள்ளது. இது ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டாக கோவை திகழ ஒரு முக்கிய காரணமாக உள்ளது. தொழில்துறைக்கு தேவையான சிறந்த பணியாளர்களை உருவாக்க கல்வித்துறை மற்றும் தொழில்துறை இடையே உள்ள இடைவெளியை இணைக்க வேண்டியது அவசியம் என தெரிவித்தனர்.